ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம சிபிஎஸ்சிக்கு நடக்கிற 12th பப்ளிக் எக்ஸாமாக இருக்கட்டும், 10th பப்ளிக்காக இருக்கட்டும், நம்ம ஸ்டேட் போர்டில் நடக்கிற 10th 12th பப்ளிக் எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், அது இல்லாமல் இப்போது என்ட்ரன்ஸ் எக்ஸாமாக இருக்கட்டும், இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாம் நீங்கள் எப்படி ஒரு டாப்பர் மாதிரி கிராக் பண்ணுறது, எப்படி என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் ஒரு கொஞ்சம் டீட்டெயில்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக இதை பார்த்து இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களால் எக்ஸாம்ஸை வந்து ரொம்ப ஈஸியாகவே கிளியர் பண்ண முடியும். அது இல்லாமல் உங்களே நல்ல மார்க்கு நீங்கள் வாங்கலாம். ஒரு டாப்பர் மாதிரி 90% எப்போ அந்த மாதிரி மார்க்ஸ் வாங்குறதுக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்குது. இதை நீங்கள் நல்ல இந்த ஷெட்யூலை ஃபாலோ பண்ணிங்கன்னா. ஸோ இப்போ வாங்க வீடியோவில் போகலாம். ஃபஸ்ட்டு ஓவர்வியூவாக என்ன விஷயங்கள் வந்து இதில் சொல்லியிருக்கோன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர், அப்புறம் சாம்பிள் பேப்பர், அது இல்லாமல் மார்க் டெஸ்ட்டு, இந்த மாதிரியான திங்ஸில் வந்து வர கொஷின்ஸு அதெல்லாம் வந்து அட்டன் பண்ணிகிட்டே இருங்க. அதுக்கெலாம் ஆன்சர் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணுறனால நீங்கள் எவ்வளோ வந்து மெமரைஸ் பண்ணி படித்து வச்சுருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம் கொஷின் பேப்பர்ஸ் எடுத்து எழுதி பார்க்கும்போது ரொம்பவும் நீங்கள் தரவாக இருக்கீங்கன்ற ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து டாபிக்ஸ் அண்ட் சாப்டர், ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் வந்து எந்த மாதிரியான இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்குது, சாப்டர் இருக்குது, அந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸில் என்ன மாதிரியான கொஷின் கேட்டிருக்காங்க, 10 மார்க்ஸ் அந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்களா. ஸோ அப்போ அதை வந்து எது எதுன்னு ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. ஆஸ் வெல் அஸ் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்க்கும்போதுமே இந்த விஷயம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். இம்பார்ட்டண்ட்டான கொஷின் டாபிக் எது ரிலேட்டட் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ 3வது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்கேன்னா, இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறனால ரொம்ப க்ரூஷியல் ஏரியாஸை வந்து உங்களுக்கு கவர் பண்ணுறதுக்கு ரொம்பவே டைம் கிடைக்கும். இப்போ ஒரு டஃப்பான, கொஞ்சம் புரிஞ்சிக்க கஷ்டமான டாபிக்ஸ் அந்த மாதிரியான இல்லை சாப்டர்ஸுமே இருக்குனாலும் அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கரெக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் நிறையவே கிடைக்கும். ஸோ இந்த 3 மெத்தடு, 3 பாயிண்ட்ஸ் வந்து மறக்காதீங்க. இது ரெடி பண்ணிக்கிங்க. ஸோ செகண்ட் வந்து என்ன ஒரு விஷயம் சொல்லுவேன்னா, ப்ரிப்பேர் ஷார்ட் நோட்ஸு. நீங்கள் எடுக்கிற நோட்ஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளான ஒரு வேர்ட்ஸாக, இப்போ ஒரு கொஷின் இருக்குன்னா அதோட அந்த கீவேர்டு அதை எடுத்து அது ரிலேட்டடாக நீங்கள் நோட்ஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா ஃபர்தர் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு அந்த கொஷினை உங்களுக்கு பார்க்கும்போது டக்குன்னு இந்த நோட்ஸில் இருக்க அந்த சிம்பிள் வேர்டு ஞாபகம் வந்து அதை வச்சு நீங்கள் அந்த ஆன்சரை வந்து கிராப் பண்ணிடலாம். அதே மாதிரி வந்து செப்பரேட் நோட் புக் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். இப்போ நம்ம மேக்ஸிமம் நிறைய பேர் பண்ணியிருப்போம். இப்போ படிக்கும்போது ஒரே ஒரு நோட்டு, அதில் ஃப்ரண்ட்டில் பார்த்தா இங்கிலீஷ், அடுத்து தமிழ், மேக்ஸ், இதுமாதிரி மற்ற சப்ஜெக்ட்ஸையும் ஒரே நோட்லேயே எழுதாமல் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு ஒரு நோட் போடும்போது, இப்போ திடீர்னு நமக்கு எதாவது டவுட் இருக்குது, இல்லை ப்ரிப்பேர் பண்ணுறோம், ரிவைஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ரிலேட்டட் சப்ஜெக்ட் நோட்டு எடுத்து பார்த்த உடனேவே நம்மளால் உடனே கிராஸ் பண்ண முடியும் ஆன்சர்ஸை. அதுக்காக தான் வந்து செப்பரேட் நோட்ஸ் வந்து போடுறது. ஆஸ் வெல் அஸ் நோட்ஸில் நீங்கள் கீவேர்டு வந்து கொடுக்கணும். நான் முன்னாடி ஃபஸ்ட் பாயிண்ட்டை ரிலேட் பண்ணி சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் சிம்பிளான கீவேர்ட்ஸ் ஒவ்வொரு ஆன்சர்ஸ்க்குமே வந்து கொடுத்துருந்தீங்க, இல்லை ஒவ்வொரு சப்ஹெட்டிங்க்கு ஒவ்வொரு பேராகிராஃபாக டாப்பிக்கு கொடுத்துருந்தீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு அந்த நோட்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த ஆன்சரில் இருக்க நோட்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ண உங்களுக்கு ரொம்ப ஒரு புரிதலாகவும் இருக்கும். அதே மாதிரி இந்த நோட்ஸ் இப்போ நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் இந்த விஷயங்களை வச்சு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, இந்த பண்ணுற நோட்ஸ் வந்து உங்களுக்கு லாஸ்ட் டைம் இப்போ நீங்கள் ரிவிஷன் பண்ணுறீங்க, வித்தின் ஒரு 2 or 3 டேஸில் எக்ஸாம் வருது அப்படின்னா டக்குன்னு உங்களோட அந்த நோட்ஸ் எடுத்து ஒரு ரிவைஸ் நீங்கள் பண்ணிங்கனாவே ஓகே, எந்த இம்பார்ட்டன்ட் டாபிக் எது எது சைடு ஹெட்டிங்கு, எது எசென்ஷியல் கீவேர்டு என்னென்ன எப்படி எழுதணும் அப்படின்னு டக்குன்னு நீங்கள் மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அந்த டைமில் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்டாக நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க. ஐயோ இவ்வளோ நிறையா இருக்குது, எல்லாத்தையுமே எடுத்து வச்சு படிக்கணும், அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு தாட் வந்து இருக்காது. ஸோ நோட்ஸ் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு நோட்ஸை ஹேண்டில் பண்ணி யூஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் ஈஸியாக வந்து எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நோட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க. அந்த நோட்ஸில் இப்போ இந்த கீவேர்ட்ஸ் இதெல்லாமே நம்ம சொல்லியிருந்தோம். அந்த கீவேர்ட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் எப்படி நம்ம அண்டர்லைன் அண்ட் ஹைலைட் பண்ணி எஃபெக்டிவாக காமிக்கிறது. ஸோ இதான் கீவேர்டு அப்படின்ற மாதிரி காமிக்கிறது. அந்த விஷயத்தை வந்து நம்ம கண்டிப்பாக பண்ணணும். நம்ம டெக்ஸ்ட் புக்கோ இல்லை சம்திங் கைடு நீங்கள் என்ன ரீட் பண்ணுறீங்கனாலும் மெயினாக ஒரு அண்டர்லைனோ இல்லை ஹைலைட் பண்ணி வச்சுக்கணும் இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸ்லாம். ஸோ இந்த கீவேர்டை ஏன் வந்து நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் திரும்பினா, இப்போ ஒரு கொஷின் இருக்குது, அதுக்கான ஆன்சர் இருக்குது அப்படின்னா அந்த ஆன்சரில் இருக்க அந்த கீவேர்டு உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுனாவே அந்த கீவேர்டை வச்சு ஆக்சுவலாக உங்களோட ஓன் ஆன்சர்ஸை ஓரளவுக்கு உங்களால் ஃப்ரேம் பண்ண முடியும். அதுவுமே அந்த ஆன்சர் கூட கொஞ்சம் லிங்க் ஆகிற மாதிரி நீங்கள் அதை ஃப்ரேம் பண்ணிடலாம். அதுக்காக தான் வந்து இந்த கீவேர்டு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அதே மாதிரி இப்போ இந்த ஹைலைட்டட் வேர்ட்ஸை வந்து நீங்கள் மார்க் பண்ணி வைக்கிறதுனால டக்குன்னு உங்களுக்கு அதோட கான்செப்ட்ஸ் என்ன அப்படின்றத வந்து நீங்கள் புரிஞ்சிக்க உங்களால் முடியும். அந்த கான்செப்ட்லேருந்து நீங்கள் விலகி உங்களோட தாட் போகாது. கீவேர்ட்ஸ் இருக்குன்னா அந்த கான்செப்ட் வச்சு நீங்கள் ஃபர்தராக ஆன்சர் ஃப்ரேம் பண்ண முடியும். அதே மாதிரி டெக்ஸ்ட் புக் அண்டு ரெஃபரன்ஸ் புக்கு,
இந்த 2 விஷயங்கள்லையும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியதில் முக்கியமான விஷயம் என்ன எது அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து உங்களோட டெக்ஸ்ட் புக்கு என்ன ஸ்கூலில் கொடுத்துருக்காங்களோ அதில் வந்து நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட கான்சன்ட்ரேஷனை போடுங்க. மேக்ஸிமம் ஆன்சர்ஸ் அதுலேருந்தே கவர் பண்ணுற மாதிரியான டைம் பாருங்கள். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் ரெஃபரன்ஸ் புக்குக்கு போகலாம். பட் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் டெக்ஸ்ட் புக்கில் எந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அதை வந்து முற்றிலும் நல்ல விதமாக ஃபாலோ பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு வந்து கைட்ஸோ ரெஃபரன்ஸ் புக்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் ஃபர்தராக ஃபாலோ பண்ணி படிச்சுக்கலாம். அதே மாதிரி எல்லா கொஷினுமே அட்டன் பண்ணணும். இந்த கொஷினில் இதை மாதிரி ஆன்சர் இருக்குது, இங்கே வந்து இப்படி இருக்குது, இந்த கைடில் வந்து இந்த கொஷினோட ஆன்சர் ரொம்ப ஈஸியாக இருக்குது, டெக்ஸ்ட் புக்கில் கஷ்டமாக இருக்குது, அந்த மாதிரி வந்து எப்பயுமே நினைக்காதீங்க. ஆன்சர் எக்ஸாக்டாக ஏலேருந்து எடுக்கிறீங்க. ஃபுல்லாக இப்போ கைடில் உட்காந்து படிக்கிறீங்களா, கைடவே ஃபாலோ பண்ணுங்கள். ஃபுல்லாக டெக்ஸ்ட் புக்கில் படிக்கிறீங்களா, டெக்ஸ்ட் புக்கே ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ டெக்ஸ்ட் புக் பாதி கைடு பாதி அந்த மாதிரி மிக்சடாக வந்து பண்ணாதீங்க. ஸோ அது வந்து அந்த கான்செப்ட் வந்து மிஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இப்போது கைடில் ஆத்தர் ஒரு மாதிரியான ஐடியாலஜியில் சொல்லியிருப்பார், பட் டெக்ஸ்ட் புக் ப்ரிப்பரேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். ஸோ நீங்கள் எதில் ஆன்சர் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க எக்ஸாமுக்கோ அதை கம்ப்ளீட்டாக பண்ணிக்கிங்க. ஓகே, இப்போது கொஷின் பேப்பர் எல்லாமே சால்வ் பண்ண நீங்கள் கற்றுக்கணும். ஒன்ஸ் நீங்கள் வந்து கான்செப்ட்ஸ் எல்லாமே நல்லா படித்து தரவாக இருக்கீங்க, சாப்டர்ஸ் டாபிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் எங்கெங்கே இருக்குது என்ன ஏதுன்னு தெரியுது அப்படின்னாவே நெக்ஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸை எடுத்து சால்வ் பண்ண கற்றுக்கணும். ஏன் அப்படின்னா கண்டிப்பாக ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் ஒரு டாபிக்ஸை தான் வந்து மேக்ஸிமம் கேட்க போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறதுனால கண்டிப்பாக உங்களோட ஆன்சர்ஸில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. ஃபர்தராக நீங்கள் எக்ஸாமுக்கு போய் கொஷின் பேப்பரை பார்த்து இந்த கொஷின் அப்படின்னு உடனே உங்கள் மைண்டில் ஆன்சர் ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ அந்தளவுக்கு நீங்கள் ஒரு ப்ரிப்பேர்டாக இருக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். ஆஸ் வெல் அஸ் நீங்கள் எக்ஸாம் பேட்டர்னாக இருக்கட்டும், நீங்கள் இப்போ எக்ஸாமுக்கு போயிட்டீங்க, எக்ஸாம் எழுத போகிறீங்கனாலும் ரொம்பவும் கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் இதை ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா நீங்கள் எதை நினச்சும் பயப்படக்கூடாது. இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது, இந்த கொஷின் ஆன்சர் பெருசாக இருக்குது, புரிய மாட்டேங்குது, படிக்க கஷ்டமாக இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலுமே வந்து நீங்கள் அதை சால்வ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. என்றைக்குமே வந்து ஸ்ட்ரெஸ்டாகி ஒரு மாதிரி நீங்கள் டவுனாக ஃபீல் பண்ணாதீங்க. கான்ஃபிடென்ஸாக வந்து இருங்க. இந்த ஒரு குவாலிட்டி உங்கள்கிட்ட இருந்துச்சுனாவே கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும், பட் போக போக உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி ஒரு டைம் டேபிள் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிக்கிங்க. எந்த மாதிரி ஸ்டடி பண்ண போகிறோம், எந்த டைம் டு எந்த டைம். நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஸ்டடி பிளானும் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பார்க்கும்போது உங்களால் கண்டிப்பாக டைமிங் மேனேஜ்மெண்ட் நல்லாவே பண்ண முடியும். ஒரு நாளைக்கானது நான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் நீங்கள் பண்ணிங்கனாலுமே ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கவர் பண்ண முடியும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே நீங்கள் டைம் அலாட்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க. இப்போ அதே மாதிரி வெயிட்டேஜ்னு ஒரு முக்கியமான கான்செப்டை பற்றி நான் சொல்கிறேன். இந்த வெயிட்டேஜ் வந்து இப்போ மேக்ஸாக இருக்கட்டும், ஃபிசிக்ஸ், இந்த கோர் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே ஒரு வெயிட்டேஜ் சப்ஜெக்ட் மாதிரி தான் நமக்கு தெரியும். ஸோ இதில் உங்களுக்கு ஈஸியான சப்ஜெக்ட் இப்போ சம்திங் ஒரு சிலருக்கு பயாலஜி ரொம்ப ஈஸியாக இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு அது வெயிட்டேஜாக தெரியாது. ஸோ அப்போ அதுக்கு நீங்கள் லிமிட்டட் டைம் கொடுத்துக்கலாம். ஆனால் அதுவே உங்களுக்கு வெயிட்டேஜ் சப்ஜெக்டாக இருக்குது, எனக்கு இது படிக்க ரொம்ப நேரம் வேணும், எனக்கு இது புரியாது, பிடிக்காது அப்படின்ற மாதிரியான சப்ஜெக்ட்டுக்கு ரொம்ப டைம் கொடுங்க. பட் கண்டிப்பாக உங்களால் பண்ண முடியும், படிக்க முடியும். ஸோ டைமிங் மட்டும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்து கன்சிஸ்டண்ட்டாகவும் டிசிப்ளினாகவும் உங்களோட இந்த ஸ்டடி பிளானாக இருக்கட்டும், இப்போ நம்ம இங்கே இந்த டாப்பர் மாதிரி எக்ஸாமை கிராக் பண்ணுறதுக்கு கொடுக்குற இந்த விஷயங்களாக இருக்கட்டும், இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க. ஜஸ்ட் ஃபார் என்ன எக்ஸாம்ஸே ஒரு 15 to 20 டேஸ் தான். இந்த 20 டேஸில் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னாவே கண்டிப்பாக உங்களால் நல்ல ரிசல்ட்ஸ் வந்து ஃபர்தராக பார்க்க முடியும். இப்போ இந்த நெக்ஸ்ட்டு முக்கியமான பாயிண்ட்டாக இதை ப்ராக்டிஸ் ரெகுலர்லி. இப்போ சொன்ன விஷயத்தை எல்லாமே நீங்கள் திரும்பி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இது மட்டும் இல்லாமல் நம்ம நியூமரிக்கல்ஸ் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் பற்றி இன்னும் நம்ம கவர் பண்ணவே இல்லை. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்ன தான் நம்ம தியரி படித்தாலுமே முக்கியமான ஒரு சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் அதில் கால்குலேஷன்ஸ் நியூமரிக்கல்ஸ் இருக்குன்னா அதில் நீங்கள் ரொம்பவே கான்சன்ட்ரேட் பண்ணணும். எனக்கு வரல அப்படின்னாலும் உங்கள் ஸ்டாஃபாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், யார்கிட்டயாவது கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. யூடியூப்லேயுமே நிறைய வீடியோஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நியூமரிக்கல்ஸில் எப்பயுமே ஸ்ட்ராங்காக இருங்க. அங்கே அந்த ஸ்ட்ராங்னஸை நீங்கள் டெவலப் பண்ணிக்க ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் திரும்பி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. முடியாதுன்னு எதுவுமே கிடையாது, கண்டிப்பாக உங்களுக்கு வரும். அதே மாதிரி டைமை மேனேஜாக நீங்கள் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம சொன்ன மாதிரி இந்த வெயிட்டேஜ் சப்ஜெக்ட்ஸ்க்கு கொஞ்சம் நிறைய டைம் கொடுத்து
கொஞ்சம் நார்மல் இங்கிலீஷ் லாங்குவேஜ் சப்ஜெக்ட்ஸ்க்கு கொஞ்சம் கம்ஃபர்ட் லெவல் டைம் கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி உங்களோட டைமை நீங்கள் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி வச்சுக்கோங்க. டைம் ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போதைக்கு டைம் இல்லை, எக்ஸாம்ஸும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இதுலேயே நீங்கள் வந்து உங்கள் டைமை மேனேஜ் பண்ணி எக்ஸாம் ப்ரிப்ரேஷனும் பண்ணி நல்ல மார்க்கு எடுக்க ட்ரை பண்ணணும். இப்போது உங்களுக்கு ஒரு எக்ஸாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நேற்று தமிழ் கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஃபர்தராக வந்து அடுத்த எக்ஸாமுக்கு ஒரு 3-4 டேஸ் டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் 3rd 4th டேயில் உட்காந்து நம்ம படித்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. ஸோ உங்களுக்கு இன்றைக்கே டைம் இருக்குது. இன்னையிலேருந்து உங்களோட ப்ரிப்ரேஷனை நீங்கள் பண்ண ஆரம்பிக்கணும். எய்தர் என்னவாக இருந்தாலும் சரி, ஒரு 1 மார்க்காக இருக்கட்டும், 2 மார்க் இருக்கட்டும், 10 மார்க் இருக்கட்டும், பட் ஏதாவது ஒன்று டெய்லி இன்றைக்கி 1 மார்க்காக முடிச்சிடலாம், இன்றைக்கி 2 மார்க் முடிச்சிடலாம், அந்த மாதிரி கவர் பண்ணி ஃபைனல் டேயில் ஒரு ஃபுல் ரிவிஷன் வந்து பண்ணிடுங்க. டைம் வந்து இருக்குது அப்படின்ட்டு விட்டுட்டு ஃபைனலாக வந்து அதை பற்றி யோசிக்காதீங்க. ஓகே, இப்போ நம்ம மேலே வந்து நீங்கள் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து செய்யணும், ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும், எப்படிலாம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கைட் கொடுத்துருக்கோம். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களால் எக்ஸாமை ஒரு டாப்பர் மாதிரி கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். அதையும் தாண்டி உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் உங்களோட ஆக்ஷன்ஸில் நீங்கள் கொண்டு வர வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, அதே மாதிரி உங்களோட மைண்ட் செட் இது வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ் ஆட்டிடியூட் தான். எப்பயுமே வந்து நீங்கள் பாசிட்டிவாகவும் கான்ஃபிடென்ட்டாகவும் இருக்கணும். எந்த மாதிரியான ஒரு நெகட்டிவ் சுச்சுவேஷன் நீங்கள் லைஃப்பில் பார்த்தாலுமே, இந்த எக்ஸாம் ரிலேட்டடில் பார்க்குறீங்க, படிக்க கஷ்டப்படுறீங்கனாலுமே உங்களோட அந்த பாசிட்டிவிட்டின்ற ஒரு விஷயத்தை வந்து விட்டுறாதீங்க. ஃபெட்டப் வந்து ஆகிடாதீங்க. ஐயோ என்னால் படிக்க முடியல, என்னால் முடியாது, என்னால் கிளியர் பண்ண முடியாது, அந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸில் போகாமல் நான் ட்ரை பண்ணுறேன், என்னால் முடியும், ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு இன்னும் கெட் இன் டு டீப் டவுன் தட். அது இல்லாமல் மற்றவங்ககிட்ட சப்போஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஸ்டாஃப்ஸாக இருக்கட்டும், அவங்ககிட்ட ஃபர்தர் ஐடியாஸ் வந்து கேளுங்க. பேரண்ட்ஸ் இருந்தாலும் அவங்ககிட்டையும் சொல்லுங்கள், இந்த மாதிரி இருக்குது, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு. கண்டிப்பாக அவங்களால முடிஞ்சு அவங்க பண்ணுவாங்க. மேக்ஸிமம் உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதில் ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக இருங்க. செல்ஃப் க்ரோத். ஸோ நீங்கள் தான் வந்து அதை டெவலப் பண்ணிக்கணும். சக்ஸஸ் வந்து நம்ம செல்ஃப் க்ரோத் பண்ணி அந்த மாதிரி மட்டும்தான் நம்மளால் வர முடியும். எய்தர் நமக்கு யார் கூட இருக்கவங்க சில அட்வைசஸ் கொடுத்தாலுமே நம்ம ஓனாக வந்து டெவலப் ஆகி வரது தான் அதோட கஷ்ட நஷ்டம் என்னன்னு நமக்கு கண்டிப்பாக தெரியும். உங்களை நல்லா டேக் கேர் பண்ணிக்கிங்க. ஸோ தேவையில்லாத ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து மெயினாக பாருங்கள், வீட்டு சாப்பாடு இந்த மாதிரியான ஃபுட் எடுத்துங்க. அவுட் சைட் ஃபுட் வேணாம் இப்போதைக்கு ஒரு 20 டேஸ்க்கு. அதே மாதிரி நல்லா சாப்பிடுங்க, ரெஸ்ட் எடுங்க, ஹைட்ரேட்டடாகவும் இருங்க. ஸ்ட்ரெஸ்ஸு வந்து மேக்ஸிமம் வச்சுக்காதீங்க. ரொம்பவுமே அதிகமாக க்ரியேட் ஆகும். நீங்கள் படிக்க எனக்கு அவ்வளோ இருக்குது, படிக்க இவ்வளோ இருக்குது, இந்த இதுக்கு கஷ்டமாக இருக்குது, இந்த டாபிக் கவர் பண்ண முடியல, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள்லாம் வரும். பட் இருந்தாலும் ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ் க்காக ஒரு ஜிம் போகிறதோ, ஒரு வாக்கிங், ரன்னிங், இல்லை ஒரு பேரண்ட்ஸ் கிட்ட உட்காந்து பேசுகிறது, இந்த மாதிரி உங்களை நீங்களே வந்து ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டான பிரேக்ஸும் நீங்கள் எடுத்து படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த எக்ஸாமை நல்லபடியாக கிளியர் பண்ண முடியும். இந்த லாஸ்ட்டு கொடுத்துருக்க குவைட் முக்கியமாக இது ரொம்பவும் பேசிக்காக எல்லாருக்குமான குவைட்ஸ் தான். ரிமெம்பர் டாப்பர்ஸ் நாட் ஓன்லி ஸ்டடி ஹார்ட் பட் ஆல்சோ ஸ்டடி ஸ்மார்ட். எஸ், இதுதான் இங்கே கான்செப்ட். டாப்பராக இருக்காங்க, நல்லா படிக்கிறாங்க அப்படின்னா மேக்ஸிமம் எல்லாம் நினைக்கிற விஷயம் அவங்க மக்கப் பண்ணிடுறாங்க. ஆனால் பட் மக்கப்பையும் தாண்டி அவங்களோட அந்த வே ஆஃப் ஸ்மார்ட் ஸ்டடிங் வந்து இருக்குது. ஸோ ஸ்டே ஃபோக்கஸ்டு, ஸ்டே பாசிட்டிவ் அண்ட் கிவ் யுவர் பெஸ்ட் எஃபோர்ட். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களை ரீச் பண்ணியிருக்கு. ஸோ நீங்கள் இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கனாவே உங்களால் கண்டிப்பாக எக்ஸாமை நல்லபடியாக கிளியர் பண்ண முடியும் லைக் எ டாப்பர். ஸோ இதில் இருக்க விஷயத்த ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். இதில் எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரியான வீடியோஸ் ஃபர்தராக நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. 10th 11th 12th வந்து நம்ம நோட்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம் டெலகிராமில். அதை டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் வச்சு செக் பண்ணிக்கிங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபர்தர் நிறையா காலேஜஸ்க்கு அட்மிஷன்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது அட்மிஷன் மட்டும் இல்லாமல் கரியர் ரிலேட்டட் உங்களுக்கு கைடன்ஸ் எதாவது வேணுனாலும் நீங்கள் நம்மகிட்ட கேளுங்க, நம்ம ஃப்ரீயாகவே பண்ணி கொடுக்குறோம். எனி எஜுகேஷனல் ரிலேட்டட் குவைரிஸ் ஆர் என்கொயரிஸ் இருந்துச்சுனாலும் நம்மளை ஃப்ரீயாக காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃபீல் ஃப்ரீ, டோன்ட் ஹெசிடேட். ஹாவ் அ குட் டே. Thank you for watching this video.